இந்த அருமையான பள்ளிவாசலிலே அன்பும் சமாதானமும் தலை தோங்குக. இந்த வார்த்தைகளை நான் இன்றுதான் சொல்கிறேன். நாங்கள் ஒரு கிறிஸ்தவ அமைப்பு, ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ அமைப்பினுடைய நிர்வாகிகள் வந்திருக்கிறோம். நமது ஜக்கரியா புத்தக நிலையம் இஸ்லாமிய புத்தக ஜக்கரியா பாய் அவர்கள் கடந்த முறை நாங்கள் இதுபோல 2 பள்ளிவாசல்கள் இருக்கும் பொழுது எனக்கு திருக்குர்ஆனை பரிசளித்தார்கள். எனது தலைமாட்டிலே, எங்களது வழிபாட்டிலே உங்களுக்கு தெரியும், எங்களுடைய சர்ச்சிலே எங்களுக்கு நாங்கள் படிக்காட்டியும் படிக்காவிட்டாலும் அந்த வாசகங்களை எல்லாம் நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் திருக்குர்ஆனை அப்படி கேட்டு தெரிந்து கொள்ள முடியாது. அதற்காகவே நான் என்னுடைய தலைமாட்டிலே வைத்திருக்கிறேன், அவ்வப்போது எடுத்து படிக்கிறேன். அதிலே எனக்கு மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயம், பைபிளே மற்றும் ராமாயண மகாபாரதங்கள் எல்லாம் மற்றவர்கள் எழுதினார்கள், பார்த்தவற்றை கேட்டவற்றை பற்றி எழுதினார்கள். ஆனால் குர்ஆனை பொறுத்தவரையிலே குர்ஆன் அருளப்பட்டது. சல்லவர்கள், அதாவது நபிகள் நாயகம் எழுதவில்லை, நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி எழுதவில்லை. திருக்குர்ஆன் நேரடியாக பரம்பொருளான அவர்களிடமிருந்து வழங்கப்பட்டதாக அறிந்தபோது அதனுடைய கருத்துக்கள் கூட அப்படித்தான் இருக்கிறது. ஒரு சாமானியன் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அல்ல, அது ஒரு கடவுள் அருளப்பட்ட கடவுள். ஆகவே நான் இந்த வார்த்தையை நான் உச்சரிக்க காரணம், இந்த இடத்திலே அன்பும் சமாதானமும் உண்டாக கடவுது என்பது நான் குர்ஆனிலே பல இடங்களிலே நான் காண முடிகிறது. இந்த பாரத மாதா அறக்கட்டளை பற்றி உங்களுக்கு ஓரிரு வார்த்தைகள். இது ஏதோ ஒரு பேரும் புகழுக்காக திரு கௌரி சங்கர், நமது நிர்வாக அரங்காவலர், கிட்டத்தட்ட அவருடைய நண்பர்கள் தோள் கொடுத்து இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய விழாக்களில் எல்லாம் நாங்கள் சிறப்புரையாற்ற போய்கொண்டிருக்கிறோம். பல்வேறு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான விழாக்கள், ஆயிரக்கணக்கான அவருக்கு விருதுகள், நாங்களும் பல்வேறு விருதுகள் எல்லாம் வழங்கினாலும் இன்னும் எங்களுக்கு அது தீர்ந்தபாடில்லை. அவ்வளவு ஒரு கடின உழைப்பாளி. அந்த மக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக அவர் தொண்டாற்ற வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர் நீடூழி ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று நம் அனைவர் சார்பிலும் வாழ்த்திக் கொள்கிறோம். மேலும் இங்கே வந்திருக்கிற சிறப்பு அழைப்பாளர்கள் தங்கள் நேரங்களை எல்லாம் ஒதுக்கி வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் இந்த நேரத்திலே, நோன்பு இருக்கின்ற நேரத்திலே நாம் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது அப்துல் சாதிக் அவர்கள் ஆரம்பத்திலே உரையாற்றும் பொழுது சொன்னார்கள், இது ஒரு அன்பு பரிமாற்றம். இங்கே இருக்கிறவங்க ஏதோ கொடுக்குறாங்க,